Daily. Taste the Daily. மாண்புமிகு உறுப்பினர் ராஜன் செல்லப்பா. மாண்புமிகு பேரவைத் தலைவர்களுக்கு வணக்கம். தமிழகத்தின் பல்வேறு மாநகராட்சியில் மதுரை மாநகராட்சி இரண்டாவது பெரிய மாநகராட்சி என்பதை மாண்புமிகு நகர்ப்புறத்துறை அமைச்சர் அவர்கள் அறிவார்கள். அந்த வகையில் மதுரை மாநகராட்சியின் விரிவாக்கப்பட்ட பகுதிகள், குறிப்பாக பாதாள சாக்கடை திட்டம், வைகை வடகரை பகுதி, திருப்பரங்குன்றம் தொகுதி உள்ளிட்ட தென்கரை பகுதி என்று இரண்டாக பிரிக்கப்பட்டது. பாதாள சாக்கடை திட்டம் பல்வேறு வகையிலே நிறைவேற்றப்படும் என கடந்த 3 சட்டமன்ற தொடரிலும் மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் பல்வேறு கேள்விகளுக்கும் பல்வேறு மானிய கோரிக்கையிலும் உறுதியளித்தீர்கள். தொடர்ந்து அந்த தென்கரை பகுதி, வைகையின் தென்கரை பகுதியில் விரிவாக்கப்பட்ட பகுதியில் இதுவரை பாதாள சாக்கடை போடாத காரணத்தால் பாதாள சாக்கடைகளும் போடப்படவில்லை. அதை குறித்து சாலைகளும் போடாமல் சீர்கெட்ட நிலையிலே திருப்பரங்குன்றம் தொகுதியும் அதை சுற்றியுள்ள விரிவாக்கப்பட்ட பகுதியும் இருக்கிறது. ஏற்கனவே இந்த திட்டத்தை நிறைவேற்றீர்கள் என்ற உறுதியினை சட்டமன்றத்தில் உறுதியளித்த அந்த தீர்மானத்தை நிறைவேற்ற வேண்டும், உறுதியளித்ததை நிறைவேற்ற வேண்டும் கூட எங்களுடைய எதிர்க்கட்சி தலைவர் ஆலோசனைக்கிணங்க முன்னாள் மாண்புமிகு அமைச்சர் என் தங்கமணியுடைய தலைமையில் மிகப்பெரிய போராட்டத்தை, மக்கள் போராட்டத்தை நடத்தினோம். அதற்கும் எங்களுக்கு பதில் இல்லை. ஆகவே பதிலையாவது நாங்கள் எதிர்பார்க்கிறோம். அதே மாதிரி சாலையும் வேண்டும், பாதாள சாக்கடை திட்டமும் வேண்டும். தாங்கள் உறுதியளித்ததை தான் நிறைவேற்றி தாருங்கள். எப்போது முடியும், எப்போது விடியும் என்று கேட்க ஆவலோடு இருக்கிறேன். விடியது காலையில 6 மணிக்கு விடிஞ்சுதான் வந்திருக்கிய. நல்ல விடியல் ஆயிடுச்சு. இப்போ மாண்பு பேரவைத் தலைவர்களே, மாண்பு உறுப்பினர்கள் சொன்னது, வைகை தெற்கு பகுதியில் விடுபட்ட மற்றும் புதிதாக இணைக்கப்பட்ட வார்டு பகுதிகளில் பாதாள சாக்கடை திட்டம் வீட்டிணைப்பு வழங்குவதற்காக அரசாணை எண் கொடுத்து நிர்வாக ஒப்புதல் பெறப்பட்டு 31/7/2024 அன்று ஒப்பந்த புள்ளி வரவேற்கப்பட்டதில் கீழ்கண்ட நிறுவனங்கள் ஒப்பந்தத்தில் பங்கேற்றுள்ளார்கள். குஜராத்தை சேர்ந்த 2 நிறுவனங்கள் இதில் பங்கேற்றிருக்கிறார்கள். அதிலே ஒரு நிறுவனம் எது குறைவாக இருக்கிறதோ அந்த நிறுவனத்தை இன்று தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த நிறுவனம் தரப்பட்டிருக்கிற தொகையும் குறைக்க வேண்டும் என்று இதுவரை 3 முறை 4 முறை அவர்களோடு பேசியாகிவிட்டது. 4வது முறை பேசிய போதும் அவர்கள் குறைந்து வருவதாக தெரியவில்லை. எனவே குறிப்பிட்ட தொகைக்கு மேலாக 8% கூடுதலாக இருக்கிற காரணத்தால் அதை குறைத்து செய்ய வேண்டும் என்பதற்காக தான் 6 மாத காலமாக பேச்சுவார்த்தையில் இருக்கிறது. நீங்கள் சொல்வது போல அதற்கான நிதி அரசாங்கம் ஒதுக்கி அரசாணை வெளியிடப்பட்டு விட்டது. அந்த நிறுவனத்தோடு பேசி முடித்த பிறகு பணி தொடங்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் மதுரையில சாலைகளுக்காக நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் தனியாக நிதி ஒதுக்கி தந்திருக்கிறார்கள். எங்கெங்கு பாதாள சாக்கடை திட்டம் போடப்பட போகிறதோ அந்த இடத்தில் இருக்கிற சாலையை அந்த திட்டத்தை நிறைவேற்றி விட்டு போடலாம் என்று இருக்குமே தவிர குண்டு குழியுமாக இருக்குமானால் அதை சீர் செய்து தருவதற்கு உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்படும். பேரவைத் தலைவர் அவர்களே, கோவை தெற்கு சட்டமன்ற தொகுதியில் உக்கடம் மேம்பாலம் கட்டுவதற்காக அங்கு இருக்கக்கூடிய சிஎம்சி காலனி மக்கள் தங்கள் இடத்தை கொடுத்தார்கள். அவர்களுக்கு பழைய மீன் மார்க்கெட் பகுதியில் புதிய வீடுகள் கட்டப்பட வேண்டும். ஆனால் கடந்த 4 வருடங்களாக அவர்களுக்கு அந்த இடத்தில் வீடு கட்டவில்லை. அதற்கு மாநகராட்சி இடத்தை கொடுக்க வேண்டும். பழைய மீன் மார்க்கெட் பகுதியை எப்போது அந்த இடத்தை விட்டு அவர்கள் அந்த இடத்தை கொடுப்பார்கள் என தங்கள் வாயிலாக அமைச்சரிடம் கேட்டுக்கொள்கிறேன். அமைச்சர் அவர்கள். மாண்பு பேரவைத் தலைவர்களே, மூல கேள்விக்கு சம்பந்தம் இல்லாது, என்னால் இதை பற்றி அதிகாரிகளோடு கலந்து பேசி அதை என்ன செய்ய முடியும் என்பதை மாண்பு உறுப்பினர் அவர்களுக்கு தெரிவித்தேன். மாண்பு உறுப்பினர் தளவாய் சுந்தரம். பேரவைத் தலைவர்களே, கன்னியாகுமரி மாவட்டம் கன்னியாகுமரி பேரூராட்சியிலே சுற்றுலா பயணிகள் வரக்கூடிய பேரூராட்சி. கடந்த தடவை இதே கேள்வியை கேட்டேன். மாண்பு அமைச்சர் அவர்கள் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று சொன்னீர்கள். அங்கே இருக்கக்கூடிய விடுதிகள் கிட்டத்தட்ட 100க்கு மேல் விடுதிகள் இருக்கிறது. அந்த கழிவுநீர் பேரூராட்சியினுடைய மக்கள் வசிக்கூடிய இடத்தில் சென்று கொண்டிருக்கிறது. அதற்கான திட்டங்கள் தீட்டி கிட்டத்தட்ட ரூபாய் 1,60,00,000 மதிப்பீடிலே தங்களுடைய பார்வைக்கு வந்திருக்கிறது என்று நினைக்கிறேன். எனவே மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் அங்கே இருக்கக்கூடிய கழிவுநீர் ஓடையை கட்டி அதற்கான நடவடிக்கை எடுத்து, சுற்றுலா தலம் என்பதால் சுற்றுலா பயணிகள் ஆண்டுதோறும் லட்சக்கணக்கில் வந்து கொண்டிருக்கிறார்கள். மக்களுடைய நலனும் சுற்றுலா பயணிகள் நலனும் காக்க வேண்டும் என்று சொல்லி நிதி ஒதுக்க வேண்டும் என்று மாண்புமிகு பேரவைத் தலைவர் வாயிலாக மாண்புமிகு அமைச்சர்களை கேட்டுக்கொள்கிறேன். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, கடந்த ஆண்டு நீங்கள் இதை சொல்லியதற்கு பிறகு விரிவான திட்ட அறிக்கை தயாரிக்கப்பட்டிருக்கிறது. அதுக்காக நிதி ஒதுக்கீடுக்காக நிலுவையில் இருந்து கொண்டிருக்கிறது. எனவே விரைவில் நிதி சேர் செய்து அதை திட்டத்தை துவக்குவதற்கு அனைத்து முயற்சிகளும் எடுக்கப்படும் என்பதை தெரிவித்து